இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் மாலில் எப்படி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து அங்கே மாலில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வச்சு, அழகாக டால்ஸ்லாம் வச்சு ரொம்பவுமே அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் பசங்களும் இந்த டெக்கரேஷன் வந்து ரொம்பவுமே பிடிச்சி போய் அது உள்ளெல்லாம் போயிட்டு அந்த பொம்மையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அழகாக விளாண்டுட்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாலில் நிறையா சாக்லேட்ஸ் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்சமான சாக்லேட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ எங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எந்த சாக்லேட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறையா சாக்லேட்ஸ் எப்படி அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா சாக்லேட்ஸ் கிஃப்ட் பேக்ஸ் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் சாக்லேட்ஸில் வந்து வெரைட்டியான சாக்லேட்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நிறையாவே புதுசாக சாக்லேட்ஸ் வந்துருந்தது. போன வருஷம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ ஹேங்கிங்ஸ், கிறிஸ்மஸ் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கலராக, அதாவது ஒயிட்னாக்கா ஒயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்கரேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரெட்டுனா ரெட்டுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சஞ்சனா புட்டிக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.